அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி தைப்பூச தினமானது வந்திருக்கின்றது. அன்றைய தினம் ஒரு 2 கிரகங்களின் சேர்க்கையினால் குறிப்பிட்ட ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமானது ஏற்பட்டிருக்கின்றது. அது என்னென்ன ராசிகள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இந்த பதிவை பார்க்குறவங்க பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. நிழல் கிரகங்களான ராகு கேது சேர்க்கையினால் தைப்பூசத்தின் போது மிகப்பெரிய ராஜயோகமானது உருவாகின்றது. நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் சக்தி வாய்ந்த கிரகங்கள். நிழல் கிரகங்கள் மாய கிரகங்கள், வலிமையான கிரகங்கள் எனப்படும். ராகுவும் கேதுவும் நல்ல இடத்திற்கு மாறியுள்ளனர். இந்த ராகு கேது சேர்க்கையினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. யோசிக்கவே வேண்டாம், தலைக்கு மேல் அமர்ந்திருந்த ராகு விலகிவிட்டார். இனி நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். தொட்டதெல்லாம் விலகப் போகிறது. இனி இது நல்லது மட்டுமே நடக்கும். நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், கடன் தொல்லைகள் விலகும், பண வருமானம் அதிகரிக்கும், சுப செலவுகளும் அதிகரிக்கும். 1.5 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். முகத்தில் பொலிவு கூடும். வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமானது ஆரம்பித்து விட்டது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு ராகு மாறுவதால் வெளிநாட்டு பயணம், தொழில் அமையும் வாய்ப்பையும் கொடுப்பார். வர்த்தக தொடர்பு ஏற்படும். சிலர் வீடு மாற்றம், ஊர் மாற்றம் செய்ய நேரிடும். புது வேலை வாய்ப்புகளும் அமையும். ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். பல வகைகளிலும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி தரும். மனதில் சுய நம்பிக்கை அதிகரிக்கும். வீண் பழி அகலும். பெரிய பெரிய முக்கிய பொறுப்புகளை கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாக இருங்கள். மன துணிவு அதிகரிக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான எண்ணங்களும் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மன துணிவு, மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் தைரியம் அதிகரிக்கும். இனி உங்களது குடும்பத்தில் சந்தோஷமான நிலையை காணப்படும். உங்களது உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்தில் பயணம் செய்கின்றார். குருவின் வீட்டில் ராகு அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தையும் அதன் மூலம் எதிர்பாராத பண வருமானத்தையும் பெறப்போகிறீர்கள். இந்த ராகு கேது சேர்க்கையினால் அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். திடீர் ராஜயோகத்தை பெறுவீர்கள். திடீரென உச்சத்திற்கு செல்வீர்கள். ரிஷப ராசியின் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெறும் வீட்டில் ராகு சென்று அமர்வது உங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கொடுக்கும். எதிர்பாராத பணம் பல வழிகளில் இருந்து மழையாக வந்து குவிய போகிறது. தொழில் போட்டி பொறாமைகள் குறையும். அடுத்தவர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிய பிரச்சனைகள் இனி தானாகவே மறைந்துவிடும். பாகப்பிரிவினை, சொத்து வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இனி ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியான செய்திகளை சொல்வார்கள். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்வீர்கள். உடல் நிலையும் உற்சாகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே பாசமும் நேசமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுமையுடனும் பொறுப்பாகவும் இருப்பீர்கள். இந்த ராகு கேது சேர்க்கை உங்களுக்கு லாபத்தையும் பண வருமானத்தையும் மகிழ்ச்சியும் தரப்போகிறது. தூக்கத்தை தொலைத்தவர்களுக்கு இனி நிம்மதியாக நல்ல உறக்கம் வரும். மனக்கவலைகள் மாறப்போகிறது. 11ஆம் வீட்டில் ராகு அமர்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
ராகு திசை காலமாக இருந்தால் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு தேடி வரும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிறது. இது நாள் வரை தடைப்பட்டு வந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இனி சட்டென்று நடந்து முடியும். திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். சொத்து வழக்குகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வரும். அலுவலகத்தில் இது நாள் வரை உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் தேடி வந்து பேசுவார்கள். அடுத்ததாக துலாம் ராசி. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் பயணம் செய்கின்றனர். அற்புதமான யோக காலமாக அமைகின்றது. தலைமையில் அமர்ந்திருந்த கேது விலகிவிட்டதால் உடலில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொட்டது துலங்கும் காலமாக இருக்கின்றது. மிகப்பெரிய ராஜயோகமானது தேடி வரப்போகிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர்கள். அற்புதமான யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். குருவின் பார்வையும் சுபமாக அமைப்போவதால் பண வருமானம் கிடைக்கப் போகின்றது. மேலும் எதிரி, போட்டி, பொறாமை, கடன், வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு வருவதால் கடன் அடைப்படும். தீராத நோயும் தீரும். படித்து முடித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். மோட்சஸ்தானத்தில் மோட்சக்காரகன் வருவதால் புது முயற்சிகள் கைகூடும். வரவு எட்டன செலவு பத்தன நிலை மாறி சேமிப்புகள் உயரும். சுப தேவைகளுக்கு கடன்பட நேரிடும். இந்த ராகு கேது சேர்க்கையானது உங்களுக்கு யோகம், செல்வாக்கு, சொத்து சுகத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறப் போகிறது. இந்த சேர்க்கையானது உங்களுக்கு பண வருமானத்தை கொடுப்பதோடு அறிவு ஞானத்தையும் அள்ளித்தரப் போகின்றது. அடுத்ததாக கும்பராசிக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகமும் கௌரவ பதவிகளும் கோடீஸ்வர யோகமும் தேடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குரு பகவானின் வீட்டில் ராகு பயணம் செய்வதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். 8ஆம் வீட்டில் கேது பயணம் செய்வதால் படிப்பினை அதிகரிக்கும். உண்மையான உறவுகளை புரிய வைப்பார் ராகு பகவான். திருமண சுபயோகம் கைகூடி வந்திருக்கின்றது. பண வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் சொன்ன சொல்லுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். மிகப்பெரிய ராஜயோகமானது ஏற்பட போகிறது. மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மனதில் இருந்ததை எதையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். மேலும் இந்த தை மாதம் என்பது தெய்வீக மாதமாகும். இந்த மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும். அன்றைய தினமே தைப்பூசமும் வருகின்றது. தைப்பூச தினத்தில்தான் இந்த உலகம் தோன்றியதாக ஒரு ஐதீகமும் உள்ளது. இந்த நன்னாளானது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அதோடு சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையது. பல சிறப்புகளை மிக்க இந்த தைப்பூச நாளன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகப்பெருமான். தை மாதத்தில் வருகின்ற பூசம் நட்சத்திரமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. வரும் 25ஆம் தேதி காலை 9:14 மணி முதல் அடுத்த நாள் ஜனவரி 26ஆம் தேதி காலை 11:07 மணி வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது. இதனால் 25ஆம் தேதியை தைப்பூசமாக கொண்டாடப்படும். இது மட்டுமின்றி வரும் 24ஆம் தேதி இரவு 10:44 மணி முதல் தைப்பூச தினமான 25ஆம் தேதி இரவு 11:56 மணி வரை பௌர்ணமி திதியும் வருகின்றது. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும். இதில் காலை மதியம் என 2 வேளையும் பால் பழம் மட்டுமே எருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறந்தது. முருகப்பெருமானை வழிபடும் சமயத்தில் முருக வேளையும் சேர்த்து வழிபட வேண்டும். முடிந்தால் காலை மாலை என 2 வேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் பல சிறப்புகளை கொடுக்கும். முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருப்பது வழக்கம். மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பார்கள். அன்னை பார்வதி தேவிக்கு முருகப்பெருமான் ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான். அதனால்தான் அன்றைய தினம் முருகனுடைய வேலையும் வைத்து வழிபடுவது நல்லது என்று கூறப்படுகிறது. தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மளை அண்டாது. இதனால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிக சிறப்பாகும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் மிக முக்கியமானது இந்த தைப்பூச திருநாள். தைப்பூச பெருவிழா பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும். தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் 3 முதல் 5 லட்சம் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள்.
தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.